இன்னைக்கு நம்ம கண்டென்ட்ல பார்க்க போற கண்டென்ட் த ஓல்டு ரிட்டையர்ட் லைப்ரரியன். க்ரீப்பி பாஸ்தா வெப்சைட்டில் சொல்லப்பட்ட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி தான் இந்த ஓல்டு ரிட்டையர்ட் லைப்ரரியன். ஒரு பழமையான ஸ்கூலில் இருக்கிற லைப்ரரியில் ஒரு பாட்டி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க பேரு தான் பெட்டி. இவங்களுக்கு பசங்கன்னா ரொம்பவே பிடிக்குமா, அதனாலேயே இந்த ஸ்கூலில் லைப்ரரியனா 30 இயர்ஸாக இவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு கல்யாணம் ஆன உடனேயே இவங்க ஹஸ்பண்ட் இறந்து போயிடுறாரு. அதனால இவங்க அப்பத்துல இருந்தே தனியாக தான் வாழ்ந்துட்டு வராங்க. இவங்களுக்கு தனியாக இருக்கிறது சுத்தமாக பிடிக்காது அப்படின்ற ஒரு ரீசன்னால இந்த ஸ்கூலில் 30 இயர்ஸாக லைப்ரரியனாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களாம். அதாவது இவங்க லீவ் எடுக்கிற டேஸை விரல் விட்டே எண்ணிடலான்னு சொல்லப்படுது. அந்த அளவுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து இவங்க இந்த லைப்ரரியில் ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்காங்க. பெட்டி ரிட்டையர்ட் ஆகிறதுக்கு 4 இயர்ஸ் இருக்கு. இந்த டைம்ல தான் இவங்களுக்கு ஒரு பயங்கரமான ஷாக் கொடுக்குற மாதிரி ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அதாவது அங்கே இருக்க லைப்ரரியை மாடர்னைஸ் பண்ணோம் அப்படின்னு டிசைட் பண்ணி அங்கே ஒர்க் பண்ணுற 3 லைப்ரரியனை 2 பேரை வேலையை விட்டு நீக்கணும் அப்படின்ற ஒரு முடிவை எடுக்கிறாங்க. அந்த 2 பேரில் ஒருத்தர் தான் பெட்டி. இதனால் ஒரு மீட்டிங்கை அரேஞ்ச் பண்ணுறாங்க. அந்த மீட்டிங்கில் பெட்டிக்கு ஆதரவாக நிறைய பேர் குரலும் கொடுக்குறாங்க. அதாவது இன்னும் 4 வருஷத்தில் அவங்களே ரிட்டையர்ட் ஆகிடுவாங்க, அதுக்குள்ள அவங்கள எதுக்கு வேலையிலேருந்து நீக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் ஒரு சில பேர் இவங்க இந்த லைப்ரரியில் 30 வருஷமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, அதுக்காகவாவது அவங்கள வேலையை விட்டு நீக்காமல் இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய விஷயங்களை சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் இதை எதையுமே அக்செப்ட் பண்ணாமல் கண்டிப்பாக பெட்டியை வேலையை விட்டு நீக்கியே ஆகணும் அப்படின்ற ஒரு முடிவையும் எடுக்கிறாங்க. இது கொஞ்ச நாளில் பெட்டிக்கு தெரிய வருது. அவங்க ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. ஆனா அவங்க உள்ளுக்குள்ள ஒரு விஷயத்தை யோசிக்கிறாங்க, நம்மள கண்டிப்பா வேலையை விட்டு நீக்க மாட்டாங்க, ஏன்னா நம்ம 30 வருஷமா இங்க ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயத்தினால அவங்க ரொம்ப பொறுமையா இருந்துட்டே இருந்திருக்காங்க. ஆனா ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த இயர் எண்ட்ல அவங்களுக்கு ஒரு ஃபேர்வெல் பார்ட்டியை வச்சு அவங்கள அனுப்பிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஃபேர்வெல் பார்ட்டியும் வருது. ஆனா அந்த பார்ட்டிக்கு வந்த யாருமே சந்தோஷமா இல்லையா, ஏன்னா பெட்டி வேலையை விட்டு போறது அவங்க யாருக்குமே பிடிக்கல அப்படின்னு சொல்லப்படுது. வரணும் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக நிறைய கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து அந்த பார்ட்டியில கலந்துட்டு பெட்டியை பத்தி நிறைய நல்ல இன்ஃபர்மேஷன்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. பெட்டி வேலையை விட்டு போயிடுறாங்க. ஆனால் நெக்ஸ்ட் டே அவங்க எந்த விஷயத்துக்காக பயங்கரமாக பயந்தாங்களோ அந்த விஷயம் நடக்குது. அதுதான் தனிமை. தனிமையாக இருக்கிறது அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது அப்படின்னு ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன். அதனால் அவங்க ரொம்ப டிப்ரெஷன் ஆகி என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ரொம்ப வெக்ஸ் ஆகிடுறாங்க. ஸோ ஆல்ரெடி அவங்க வீட்டில் இருந்த நிறைய பழைய புக்ஸ் எல்லாம் எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அந்த புக்ஸாலையும் அவங்கள கொஞ்ச நாளைக்கு அப்புறம் டிஸ்ட்ராக்ட் பண்ண முடியலையா. இவங்க அந்த புக்ஸில் படித்த கதைகளை பசங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச மாதிரி அவ்வளோ அழகாக உண்மையாக நடக்கிற மாதிரியே சொல்லுவாங்களாம். வெளியே ஏதாவது பசங்களை பார்த்தா அந்த பசங்க கிட்ட போய் நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்கிறேன் அப்படின்னு அவங்க படித்த கதைகளை ரொம்ப அழகாக சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இதனால் நிறைய பசங்களுக்கு பெட்டியை ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. அப்போ தான் பெட்டி ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க. அது ரொம்ப பயங்கரமான டிசிஷன் சொல்லலாம். ஏன் நம்ம வீட்டில் ஒரு லைப்ரரியை ஸ்டார்ட் பண்ணி பசங்களெல்லாம் கூட்டிகிட்டு வரக்கூடாது அப்படின்ற ஒரு டெசிஷன் தான். இதை நான் ஏன் பயங்கரமான டெசிஷன் அப்படின்னு சொல்கிறேன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். இவங்க தனிமையை உணராமல் இருக்கிற ஒரு ரீசனுக்காக தான் இந்த லைப்ரரியவே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த லைப்ரரிக்குள்ளே வந்த பசங்க கண்டிப்பாக உயிரோட வெளியே போக முடியாதான். வெளியே தனியாக இருக்கிற பசங்களை, அதாவது பேரண்ட்ஸ் யாருன்னா கூட இருந்தாங்கன்னா அந்த பசங்க கிட்ட பெட்டி போய் பேச மாட்டாங்களாம். ஆனால் யாருமே இல்லாமல் தனியாக இருக்க பசங்க கிட்ட போய் நான் உனக்கு ஒரு கதை சொல்கிறேன், எங்கள் வீட்டில் ஒரு லைப்ரரி இருக்குது, நீ வா, அங்கே நம்ம ஜாலியாக நிறைய ஸ்டோரியெல்லாம் படிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த பசங்களை அங்கேருந்து கூட்டிகிட்டு போய் கொன்று அவங்க லைப்ரரி இருக்க சேர்ஸில் புக்ஸ் படிக்கிற மாதிரியே அந்த குழந்தைய ஒரு பொம்மை மாதிரி மாற்றி உட்கார வச்சிருவாங்களாம். இந்த மாதிரி 10க்கும் மேற்பட்ட பசங்களை பெட்டி ஏமாற்றி லைப்ரரிக்கு கூட்டிகிட்டு போய் கொன்று அந்த சேரில் உட்கார வச்சதாகவும் சொல்லப்படுது.
பசங்க நிறைய பேர் மிஸ் ஆகவே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றாங்க. ஆனா போலீஸால பெட்டி தான் இந்த ஒரு விஷயத்தை பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கண்டே பிடிக்க முடியலையாம். பெட்டி மேல சுத்தமா போலீஸ்க்கு டவுட்டே வரலன்னு சொல்லப்படுது. பெட்டிக்கு நம்ம பண்றது ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு தெரியுது. ஆனா நம்ம தனியா இருக்கிறத நம்ம உணரவே கூடாது அப்படின்ற ஒரு ரீசன்னால அவங்க இவ்வளவு பெரிய தப்பை பண்ணிட்டு வந்திருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் பெட்டி வீட்டில் ஒரு பெரிய ஃபயர் ஆக்சிடென்ட் நடக்குது. ஃபயர் சர்வீஸ்லேருந்து வந்து நிறைய பேர் அந்த ஃபயரை அணைக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த ஃபயரை கட்டுப்படுத்தவே முடியலையாம். சில மணி நேரங்களுக்கு பிறகு அந்த நெருப்பு பெட்டியோட வீட்டை மொத்தமாக அழிச்சதாகவும் சொல்லப்படுது. போலீஸும் ஃபயர் டிபார்ட்மெண்ட்டும் இவங்க வீட்டில் சடனாக எப்படி இவ்வளோ பெரிய ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்தது அப்படின்னு இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு கடைசி வரை இந்த ஆக்சிடென்ட் எப்படி நடந்தது அப்படின்ற ஒரு விஷயம் தெரியவே வரலையாம். மேபி பெட்டி பண்ண அந்த கொடூரமான செயல்களுக்கான தண்டனையா கூட இது இருக்கலாம்னு சொல்லப்படுது. இதே மாதிரி இன்னொரு கண்டென்ட்டோட அடுத்த கண்டென்ட்ல நான் உங்களை சந்திக்கிறேன்.